அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி சங்கங்களும் ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே ரோட்டரி மாவட்ட 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி லியோன் அவர்களுக்கும் 2982 மாவட்ட ஆளுநர் சிவச்சந்திரன் அவர்களுக்கும் 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களையும் 3203 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஏகே தன்சேகர் அவர்களையும் 3205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களுக்கும் 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்தர் அவர்களுக்கும் 3211 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் டினோ ஆண்டனி அவர்களுக்கும் 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும் 3231 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் உன்னி ஐ வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வருக வருக அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு உதவி ஆளுநர்கள், தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட மண்டல பொறுப்பாளர்களையும் அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மனித குலத்தை படைப்பித்து தந்தையே நிறுவன அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவன அகத்துவசனைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இனம், சமயம், தேசம் என்ற பாகுபாடை களையவும், பொருளாதார சமயத்தை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையை முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடும் நட்புடன் தொடர்பு வாழ்ந்திட புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று போய்ந்திட ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் தந்தை இங்கே கூடி ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு 33வது நாட்களாக இன்று 48 நாளில் 33வது நாட்களாக தொடர்ந்து பயிற்சிகளையும் ஆசனங்களையும் சிறப்பாக அளித்து அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு தெளிவான விளக்கத்துடன் இன்றைய சிறப்பு வகுப்புகளை எடுத்து வரும் ஆசா நல்ல சிவமையா அவர்களை இறைவேண்டுதல் அளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. போய்
நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள், சாந்தியாசனம் உள்ளிட்ட பயிற்சிகளை அளித்து சிறப்பிக்க ஆசான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்க. கால்கள் நேரம் எடுக்குங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. அப்படியே கால் பார்த்த வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நேரம் ஆயிட்டீங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு தொடுங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா படுத்துருங்க. கை விரல்கள் கால் விரல் நல்லா அந்த தளர்வு பயிற்சி நல்லா செய்யறோம். கால் விரலை கை விரலை நல்லா மடக்கிறோம். கண்களை நல்லா மூடி தருங்க. 1 2 ஃப்ரீயா விடுங்க. 3 4 ஃப்ரீயா விடுங்க. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. மீண்டும் நல்லா மூச்சு தொடங்க. ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விடுங்க. அப்படியே படுத்த நிலையே தாடாசனம். கைவரை கோர்த்துக்கிறோம். உள்ளங்கை மேல நோக்கி தலைக்கு மேல இருக்கிற மாதிரி உயர்த்தி வச்சுக்கோங்க. நல்லா கை நீட்டுங்க. காலையும் நல்லா நீட்டுங்க. ஒரு கயிறு போல நம்முடைய உடம்ப வந்து நல்லா நீட்டுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அடுத்ததாக தொட்டிலாசனம். கால் கட்டாயில பிடிச்சு கால் முட்டியை வந்து நேரா பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரைட் லெக் பிடிங்க. நல்லா கால் நேரா நீட்டுங்க. நல்லா ஸ்ட்ரைட்டா பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு முழங்கால் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் பிடிங்க. லெஃப்ட் லெக் பெருவரில் பிடிச்சிட்டு நல்லா நேரா நீட்டுங்க.
நல்லா ட்ரை பண்ணி ஸ்ட்ரைட்டா பண்ணுங்க. முழங்கால் நல்லா புடிச்சு தள்ளி நல்லா நேரா வைங்க. 2 காலையும் கையிலேயே பிடிச்சு பாருங்க. முழங்கால் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு தொடுங்க. இப்போ தொட்டிலாசனம். அதாவது ஒரு சேரியில வந்து அவங்க குழந்தை விடாம தொட்டில கட்டி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஆஹ், அதே மாதிரி இருக்கிறதுனால இந்த பயிற்சிக்கு பேரு தொட்டிலாசனம். கால் முட்டி வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சு நேரா வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ரிலாக்ஸ். நல்லா ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டு விடுறோம். மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய இடுப்பு பகுதி வந்து நல்லா நரம்பு மண்டலங்கள் இழுக்கப்பட்டு இடுப்பு பகுதிக்கு நல்லா ரத்தோட்டம் போகும். அடிவயிற்று தசைகள் நல்லா வலிமையடைகிறது. மூளைக்கு நல்லா ரத்தோட்டம் போகும். மூளை நன்றாக செயல்பட இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இப்பயிற்சிகளை செய்யுங்க. கால்களுக்கு வந்து நல்லா வலிமையை சேர்க்கிறது. நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்ததாக சர்வங்காசனம். கையை தரையில் வச்சுட்டு கால் நேரா கொண்டு வந்துருங்க. இடுப்பு தூக்க முடியாதவங்க இப்படி பிடிச்சிருங்க கையில. 60 செகண்ட் அப்படியே வைங்க. சர்வாங்காசனம். இடுப்பு நல்லா மேல தூக்குங்க. நல்லா ஷோல்டருக்கு வெயிட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. முழங்கை பக்கத்துல வச்சிருக்கோங்க. இடுப்பு நல்லா பிடிச்சுக்கோங்க. 60 செகண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. கால் பெருவர்லயே பாருங்க. ஓய்வு. டைட்டா படுத்து வச்சுக்கிடுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. இந்த ஆசனம் செஞ்சு முடிச்சா 1 நிமிஷம் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்தது கலப்பை ஆசனம். கவனமா செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ரொம்ப அழுத்தி செய்ய வேண்டாம்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. படுத்த மட்டும் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. மீண்டும் நல்லா மூச்சு தொடங்க. அப்படியே உச்சந்த கைக்கு நம்ம பேசுகிறோம். இந்த ஆசனம் நம்ம கண்டிப்பா செய்யணும். Five, 6, 7. ஐயா ஆடியோ வரலங்க ஐயா. நல்ல சோமையா ஐயா கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க. தொடங்க. சர்வாங்காசனம், நச்சாசனம், கலப்பியாசம் செய்யறதுனால நாளமில்லா சுருப்பு மண்டலங்கள் நன்றாக வேலை செய்யும். தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கர்மியா போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலையை செய்யும். நரம்பு மண்டலங்கள் பலப்படுகிறது. நல்ல ஒரு அருமையான பயிற்சி. ஆசனங்களே இது ரொம்ப முக்கியமான பயிற்சி. கவனமா பார்த்து யாரோ ஒருத்தர் துணையோட செஞ்சு பழகுங்க. கூப்பிடப்படுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. வில்லாசத்தை பத்தி பல இடங்கள் நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். 2 கையில பிடிச்சிருக்கால கண்ணுக்கால பிடிச்சிட்டு கையில இப்படி இழுத்தீங்கன்னா ஆசனம் செய்ய முடியாது. காலத்தான் மேல வில்லு மேல வச்சு மேல கொண்டு போகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே ஷோல்டர் வைங்க. அப்படியே முக்கி போட்டு கொடுக்குறோம். நல்லா மூச்சு தொடுங்க. ஸ்கிரீன் டச் பண்ணுவாங்க. வீடியோ தெரியுங்களா? யாரும் ஸ்கிரீனை டச் பண்ணாதீங்க. ஒட்டகாசனம். இடுப்புல கை வச்சுக்கணும். பேக் பண்ணி மெதுவாக வச்சுங்க.
ஃபர்ஸ்ட் ஒரு கை பிடிச்சிட்டு அதுக்கு ரெண்டாவது கை பிடிச்சு தலையை நல்லா கழுத்து ஃப்ரீயா வச்சுக்கணும். நல்லா பின்னாடி வளைக்கணும் கழுத்தை. இடுப்பு நல்லா முன்னோக்கி தள்ளி வச்சுக்கோங்க. கவனமா செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஃபர்ஸ்ட் ஒரு கை கொண்டு வச்சு மெதுவா மேல அப்படியே வஜ்ராசனிக்கு அமர்ந்து கொடுத்துருங்க. நீங்க பார்க்க முடிச்சுருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. மகாமுத்ரா பின்னாடி கை கட்டி தலை கரை சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. சின்மத்துறையில அந்த சொல்றேங்க. நல்லா சொல்லுங்க. ஒட்டகாசனம் மகாமுத்ரா சுவாசங்கள் நன்றாக பழகிருக்கு. மார்பு பகுதியிலிருந்து நல்லா சுவாசம் கிடைக்கிறது. காவல்துறைக்கு கலெக்டர் இருந்தால் கூட இந்த பயிற்சி எடுத்தாங்க. அந்த மார்பு பகுதி கொஞ்சம் இந்த பாயிண்ட் வந்து அதிகரிக்கும். சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆசனம் கண்டிப்பாக இருக்கணும். உங்களால செய்ய முடியலைனாலும் இப்படி செய்யறது காலை பின்னாடி வச்சு இடத்தை தூக்கி தலையை பின்னாடி கொண்டு போயிடும். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியா இருக்கும். சொல்லுங்க. பின்னாடி கை கட்ட முடியுங்களா? கையை நோக்கி மயிலாசனம் கை நோக்கி டச் பண்ணிக்கோங்க. மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஆசனங்கள் செய்யறது ரொம்ப நல்லது. நேரம் ஆயிட்டுங்க. மூன்றாவது மூச்சில் தொடங்க. நாலாவது மூச்சில் தொடங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு பண்ணுவாங்க. வக்ராசனம். லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக தொடங்க. நம்முடைய முதுகு தண்டை நல்லா பலம் நல்லா ஆரோக்கியப்படுத்துறதுக்கு இந்த வக்ராசனம் ஒட்டகாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் நல்லா பிடிங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. நீங்க பயிற்சி வந்து மாலை நேரத்துல செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசனங்களும் 15 செகண்ட் 20 செகண்ட் செஞ்சு பாருங்க. சரிங்களா? நேரா கொண்டுக்கிறோம். லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கிறோம். ரைட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. சின்மூத்திர வச்சுக்க 2 கையிலையும்.
மூச்சு பயிற்சி பெருவரில் வைங்க. கபாலபதி. லெப்ட்ல நல்லா மூச்சு விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய். நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டு விடுங்க. மூச்சு பயிற்சி செய்யும் போதாவது நீங்க அந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணி செய்யறது ரொம்ப நல்லது. நல்லா பார்த்து கவனிச்சு செய்யுங்க. மோதிரம் வச்சுக்கோங்க. 1 2 3. லெப்ட்லயும் மட்டும் வச்சுக்குமா, 2 பக்கம் மாத்தி செய்ய வேண்டாம். அப்படியே ரைட்லயும் மட்டும் செஞ்சோம். இப்போ லெஃப்ட் சைடு மட்டும் வச்சிருக்கிறோம் விரல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. போய் நன்றாக மூச்சு தொடுங்க. சின்முத்திரை. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. பயிற்சி செய்யறவங்க எல்லாருமே வாரத்துல ஒரு நாளாவது இந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணி முன்னாடிக்கு வந்து செய்யணும்ட்டு நல்லா முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒன்றாக காண்பதுவே காட்சி. நம்முடைய மனமெல்லாம் ஒரே விஷயத்த நினைச்சு செய்யறதுதான் சிறப்பு. அப்போதுதான் வந்து இது உண்மையா பலன். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அடுத்து மூச்சு எடுத்து விடுங்க. பஸ்திரியா பெருவரில் வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 2 கீழ் சின்ன வைத்து நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மோதிரம் வச்சுக்கோங்க. 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நல்லா 2 வெளிச்சு முத்திரை வைத்து நன்றாக மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா நாடி சுத்தி பிராணாயாமம். உங்க உடலுக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்யுங்க. வேண்டுகளை முத்திரை வைத்து நன்றாக மூச்சு தொடுங்க. இப்போ நான் பயிற்சி செய்யும் போது ஒரு சுற்று தான் நான் செஞ்சேன். இவ்வளவு டைமிங் இருக்குதுன்னு பாத்தீங்களா? இதுதான் இது வந்து நுரையீரலுடைய அந்த முழுவதும் மூச்சு போறதுனால மெதுவா சுவாசம் நடக்குது. அது மட்டும் இல்லாம ஆசன பயிற்சிகள்லாம் நல்லா செய்யறதுனால எப்பவுமே செஞ்சுட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து செய்யறதுனால உடல் வந்து நல்லா இலக்குவா இருக்குது. உடம்பு நல்லா விரிவடைந்து நுரையீரல் முழுவதும் நல்லா மூச்சு போகுது. அது மாதிரி சுவாசிக்கும் போதுதான் நம்முடைய ஒவ்வொரு இடங்களுக்கும் கால் விரல் இருந்து தலை உச்சி வரைக்கும் தலை முடி வரைக்கும் கண்ணுக்கு காதுக்கு இது எல்லா உறுப்புகளுக்கும் ரொம்ப மெல்லிய சன்னமான நரம்புகளா இருக்கும். அதாவது ரொம்ப சிறுசா இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்கள்ல ரத்தம் வந்து அழுக்க இருந்துச்சுன்னா உள்ள போகாது, சரியா போய் வராது. அதனால வந்து தசைகள் இருக்குமா இருந்ததுனாலும் ரத்தோடு நல்லா போகாது. நம்ம ஆசன பயிற்சி செய்யும்போது தசைகள் விரிவடைகிறது, நல்லா இலக்கமாகுது, நரம்பு மண்டலங்கள் நல்லா பலப்படுகிறது. எப்படி ஒரு வீணையில அந்த நரம்புகள் வந்து டைட் பண்ண நல்லா அடிச்சா டைன் டைன் சவுண்ட் வருது பாத்தீங்களா? அது மாதிரி இந்த நரம்பு மண்டலங்களும் அதே மாதிரி நம்ம உடம்புல நல்லா வலிமை அடைஞ்சு நல்லா ரத்தோட்டம் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் போயிடும். கண் பார்வை நல்லா தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியும், காது நல்லா கேட்காதவங்களுக்கு காது நல்லா கேட்கும். ஒவ்வொரு திசுக்கள் வலிமை இல்லாத திசுக்கள் அணுக்களுக்கெல்லாம் நல்லா ஆற்றல் போகும்.
சரிங்களா? தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. நல்லா ஆதி முத்திரை வச்சு திருமண சரியா 1 2 3 புதுசா வந்திருக்கிறவங்க நல்லா கவனிச்சு மேல போகும்போது மூச்சு விட்டுட்டே மேல போறோம், கீழே வரும்போது மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வரும். அவ்வளவுதான். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 அப்படியே ஆதி முத்திரை வச்சு ஆனந்த முத்திரை இப்படி கைகள் விரிச்சு வச்சுக்கங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. இந்த கை விரல்கள்லாம் வந்து ஏங்குற மாதிரி அந்த டிவி பார்க்கறதுக்கு ஏங்கலாம் மாட்டி இருப்பாங்க இல்லையா, அலைவரிசை எடுத்து கொடுக்குது. அது மாதிரி பிரபஞ்ச ஆற்றலை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த எல்லா விரல்களும் இந்த உள்ளங்கை வந்து நல்லா சக்தி எடுத்து கொடுக்கும். நேரா உட்காந்து கையை நேரா வச்சு அப்படியே மூச்சு எடுத்து விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே மூச்சு இழுத்து ஒரு வாட்டி ஈன்னு சொல்லுங்க. நல்லா மெதுவா சொல்லுங்க. உங்களுக்கு காது கேட்கற மாதிரி நான் கொஞ்சம் சவுண்டா சொல்றேன். நீங்க உங்களுக்கு மட்டும் கேட்கற மாதிரி மெதுவா சொல்லுங்க. இப்படி சொல்லும் போது நல்ல மூளை பகுதியில வந்து நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும், ரத்தோட்டம் நல்லா போகும், கவனம் வரும், அமைதி வரும். சரிங்களா? நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அப்படியே சாந்தி யோசனையில் படுத்துறீங்க. எல்லாரும் நேரா கண்களை மூடிப்படுங்க. உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். ஆழ்ந்த மூச்சு இழுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. சுவாசத்தின் மீதே கவனம் வச்சுக்கிறோம். ஆழ்ந்த மூச்சிலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. மூச்சு இழுக்கும் போது நல்லா உடம்பு ஃப்ரீ ஆகுது. அப்படியே மூச்சு விடும்போது உடம்பு சுருங்கி காற்று வெளியேறுது. நன்றாக மூச்சிலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. உங்களுடைய கால் விரல்கள், பாதங்கால், கணுக்கால் முழுவதும் நல்ல ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் பெற்று ஓய்வு நிலையில ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்க உணர்றீங்க. முழுமையான ஆரோக்கியமாக இருக்குது. நல்லா கவனிச்சீங்கன்னா ரத்தோட்டம் போறது உங்களுக்கு நல்லா அந்த இடங்கள்ல நல்லா ஒரு சுகமான உணர்வுகள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடங்களும் சொல்லும் போது அதே மாதிரி நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கிறத உணர்ந்து செய்யணும். அப்படியே கெண்டைக்கால் பகுதியை கவனிங்க, நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க.
நல்ல ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. கெண்டைக்கால் பகுதி நல்ல ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. கால் முட்டி பகுதி நினைச்சு பாருங்க. கால் மூட்டு நல்ல ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நல்ல ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. தொடை பகுதி அப்படியே நினைச்சு பாருங்க. நம்முடைய தொடை பகுதி முழுவதும் முழுமையான ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் சென்று தொடைப்பகுதி முழுவதும் நல்ல ஓய்வு நிலையில் ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. அதே இடுப்பு பகுதி நினைச்சு பாருங்க. நம்ம இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும் நல்ல ஓய்வு நிலையில் ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய வயிற்று பகுதியை நினைச்சு பாருங்க. வயிற்று பகுதி உறுப்புகள் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. ஆரோக்கியமாக நல்ல ஜீரண உறுப்புகள் முழுவதும் நல்ல ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய நெஞ்சக பகுதியில் நினைச்சு பாருங்க. நம்முடைய இதயம் நுரையீரல் இயல்பான நிலையில் ஓய்வு நிலையில் உள்ளது. எந்தவித இறுக்கம் இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்கிறத நாம உணரணும். நம்முடைய கைகள் தோள்பட்டை எல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கைகள் தோள்பட்டை நல்ல ஓய்வு நிலையில் ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கழுத்து பகுதி நல்ல ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய தலைப்பகுதி முழுவதும் முழுமையான ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய மூச்சு காற்று வழியாக உள்ளே சென்று நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. ஆரோக்கியமாக உள்ளது. அப்படியே நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே விடுப்பு நிலைக்கு வந்துடுறோம். கைகள் நேர நீட்டி ரைட்டு லெஃப்ட் திரும்பி அப்படியே எழுந்திரிச்சுக்கோருங்க. கைகள் நல்லா உரைச்சி கண்களை மூடி கண்களை வச்சுக்கோங்க. உடல் முழுவதும் அப்படியே தடவிப்படுங்க. அப்படியே நேரா வந்துச்சுங்க. பிரபஞ்ச ஆற்றல் நம் உடல் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. நம்ம ஒவ்வொரு நேரமும் உணர்ந்துகிட்டே இருக்கணும். அப்படியே நேராக வந்து மூச்சு அமைதியான நிலையில சுவாசிட்டு அப்படியே ஸ்பீச் கேளுங்க. பயிற்சி எல்லாம் செஞ்ச ஒருபாடு எப்பவுமே நல்லா ஆழமான சுவாசம் இருக்கும். அதனால கொஞ்சம் சுவாசத்துல ஒரு மணி நேரம் பயிற்சிக்கு அப்புறம் நல்லா கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள், மிக சிறப்பாக செஞ்சீங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட
சாந்தியாசனம் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு இன்னும் சொல்லணும்னா தினம் தினம் நம்மளோட அந்த பயிற்சிகளை பற்றி நல்ல விளக்கத்துடன் ஒவ்வொருவர்களுக்கும் புரியும் வண்ணம் சிறப்பாக அளித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னாக்கா, எல்லாருமே வந்து வீடியோல வந்து அத மூச்சு பயிற்சினாச்சும் வீடியோல வந்து செய்யுங்க அப்படிங்கிறத ஒரு கருத்தா இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னாக்கா, ஒரு விஷயம் செய்யக்குள்ள அது எந்த அளவுக்கு ஒரு ஆசான்களுக்கு ஒரு இடர்பாடுகள் வரும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய விஷயங்கள் ஒண்ணு ஒவ்வொரு நாளைக்கு தெளிவுபடுத்துறாங்க. அந்த தெளிவு வந்து நம்ம வந்து முழுமையா அத வந்து சரி பண்ணக்குள்ளதான் அது வந்து அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போறதுக்கும் நமக்கும் ஒரு ஆத்மாத்மான விஷயத்தை உடல்ல சேர்க்கறதுக்கும் உண்மையான விஷயங்கள் வெளிப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பள்ளியில மாணவனை வந்து ஒரு ஆசிரியர் சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு தவறு இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் சொல்லுவாங்க. அதே மாரி இன்னைய கருத்துக்கள்ல வந்து அவங்க சில விஷயங்கள் சொல்லக்குள்ள, பல பேர் செய்யக்குள்ள சில பேர் ஏன் அத இன்னும் தவிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட ஐயா சொல்றாங்க. உண்மையிலுமே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சரிவர செய்யணும் அப்படிங்கிற ஒரு அ அந்த ஆழ்ந்த கருத்துல தான் இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. ஏன்னா வந்து ம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆசான்கள் சொல்றத கேட்டு நம்ம செய்றோமோ, அது வந்து முழுமையான பயனை குடுக்கும், பலனையும் குடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அ இதுவும் ஒரு உதாரணம். கண்டிப்பாக அது வந்து எல்லாருமே இந்த இன்றைய ஒரு கோரிக்கையை ஏற்று, அடுத்தடுத்த நாட்களில் அனைவரும் அந்த மூச்சு பயிற்சியிலாவது வந்து வீடியோல செய்யுங்க அப்படிங்கிறத இந்த தாழ்மையான வேண்டுகோளை வைத்து, இன்றைய சிறப்பு நிகழ்வை ஐயா வந்து சிறப்பித்து குடுத்திருக்காங்க. அதனால வந்து ஐயா அவர்களுக்கு அந்த அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.